புல்லிங், அது எப்படி பண்ணுறது? காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதயம் வளத்தை வாயில ஊத்தி நல்லா கொப்பளிக்கணும், அப்புறம் அதை துப்பிடணும். இதுதான் ஆயில் புல்லிங். ரெண்டு ஸ்பூன் போதும். லயன் டேட் சிரப், இதுல அயன், ஃபைபர், விட்டமின்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமா இருக்கு. லயன் டேட் சிரப். இந்திய தேர்தலில் ஓட்டு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக வழங்கப்பட்டு வரும் 182 கோடி ரூபாய் நிதியை நிறுத்துவதாக அமெரிக்கா அறிவித்தது. இதையடுத்து இந்திய தேர்தல்களில் அமெரிக்காவுக்கு என்ன வேலை என கேள்வி எழுப்பிய பாஜக இது தொடர்பாக காங்கிரஸ் கட்சியை குற்றஞ்சாட்டியது. இது தொடர்பாக இரு கட்சிகளுக்கும் இடையே வார்த்தை போர் வெடித்துள்ளது. இந்திய ஜனநாயகத்தில் வெளிநாடுகள் ஊடுருவது திட்டமிட்டு நடக்கிறது. சோனியா குடும்பத்துக்கு நெருக்கமான அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸின் தொண்டு நிறுவனம் வாயிலாகவே இந்தியாவுக்குள் இந்த பணம் வந்துள்ளது. கடந்த 2012 காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி ஆட்சியின் போது சோரஸின் தொண்டு நிறுவனத்துடன் தலைமை தேர்தல் கமிஷன் ஒப்பந்தம் செய்தது என பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் அமித் மால்வியா புகார் கூறியுள்ளார். சோனியா குடும்பத்துக்கு நெருக்கமான அமெரிக்க தொழிலதிபர் ஜார்ஜ் சோரஸுடன் தலைமை தேர்தல் கமிஷன் ஒப்பந்தம் போட்டதாக கூறப்படும் நேரத்தில் தலைமை தேர்தல் ஆணையராக இருந்தவர் எஸ்.ஒய். குரேஷி. இதுகுறித்து அவர் விளக்கமளித்துள்ளார். என் பதவிக்காலத்தில் தலைமை தேர்தல் கமிஷனுக்கு அமெரிக்காவில் இருந்து பணம் வந்ததாக வெளியாகும் தகவல் துளிக்கூட உண்மையல்ல. சர்வதேச தேர்தல் அமைப்புகளுக்கான அறக்கட்டளையுடன் தலைமை தேர்தல் கமிஷன் 2012 ஒப்பந்தம் செய்தது உண்மை. ஆனால் அந்த ஒப்பந்தத்தில் எந்தவித நிதி உதவியோ அல்லது அது பற்றிய உறுதிமொழியோ கிடையாது. தேர்தல் பணிகள் தொடர்பான பயிற்சிக்காக பிற தேர்தல் அமைப்புகளுடன் இதுபோன்ற ஒப்பந்தம் போடுவது வழக்கம் என குறிப்பிட்டுள்ளார். பிரதமர் மோடியின் ஆலோசகரான சஞ்சீவ் சன்யால் ஓட்டு சதவீதத்தை அதிகரிப்பதற்காக அமெரிக்கா அனுப்பிய பணத்தை இந்தியாவில் பெற்றவர் யார் என தெரிய வேண்டும். வரலாற்றில் இதுவரை இல்லாத பெரிய முறைகேடு இது என்றார். இந்நிலையில் காங்கிரஸ் மூத்த தலைவர் பவன் கேரா இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ளார். மத்தியில் காங்கிரஸ் அரசு இருந்தபோது USAID நிதியை தலைமை தேர்தல் கமிஷன் வாங்கியதாக கூறுகின்றனர். வெளிநாட்டு சக்திகளிடம் பணத்தை பெற்று தேர்தல் நடைமுறைகளை காங்கிரஸ் சீரழித்தது என்கின்றனர். ஆனால் 2014 தேர்தலில் பாஜக ஆட்சியை பிடித்தது எப்படி? சோரஸ் வாயிலாக அமெரிக்க நிதியை பாஜகவினர் பெற்றனர் என எடுத்துக் கொள்ளலாமா என்று கேட்டுள்ளார்.